நீங்க பஞ்சாயத்து போர்டு கிளர்க் வேலை எவ்வளவு பெரிய வேலைன்னு கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு தெரியும். இப்ப ஊரக உள்ளாட்சிக்கு தலைவர் பதவி எல்லாம் காலியா இருக்கு. எலெக்ஷனே நடத்தல இந்த மாடல் அரசு, மானங்கெட்ட அரசு அதனால முழு பொறுப்பும் பாத்தீங்கன்னா கிளர்க்கு கிட்ட தான் இருக்கும். செயலாளர் இருப்பாங்க. இவங்க தான் கொடி கட்டி பறகுறது. என்ன செலவு, என்ன பில்லு, எவ்வளவு வரி, எவ்வளவு அப்ரூவல் கொடுத்தோம், லொட்டு லொசுக்கு எல்லாமே இவங்க கையில தான். பஞ்சாயத்து செயலாளர், பஞ்சாயத்து கிளர்க்கு அப்படிங்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு மற்றவங்களை கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12,524 பஞ்சாயத்து இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 4000 பஞ்சாயத்துக்கு கிளரிக்கல் போஸ்ட் காலியா இருக்கு. இந்த போஸ்ட் எல்லாம் நியாயமா பாத்தீங்கன்னா டிஎன்பிசில தான் நடத்தணும். ஆனா மாடல் அரசு நடத்தாது. நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், பஞ்சாயத்து போர்டு தலைவரோட சித்தப்பா மவன், பஞ்சாயத்து போர்டு தலைவரோட பொண்டாட்டியோட தம்பி மச்சனை, இந்த மாதிரி ஆளா பார்த்து அவங்களாவே போஸ்டிங் போட்டுப்பாங்க. தமிழகம் முழுக்க இது இவ்வளவு நாளா அப்படிதான் போயிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில இந்த 4000 போஸ்டையும் நிரப்பிடலாம் அப்படின்னு ஐ பெரியசாமி ஒரு பெரிய கனவு கண்டுகிட்டு இருந்தார். அந்த கனவுலதான் மண் விழுந்து போச்சு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம நேருவாவது பல்கலைக்கழகத்துல கொடுத்து ரெக்வயர்மெண்ட் எடுக்க சொல்லி அதுல ஆளுக்கு காசு வாங்கி ஒரு 888 கோடி ஆட்டைய போட்டாரு. இது பெரிய போஸ்டிங் இல்லையா, நல்லா வச்சு வறுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணிருக்காங்க. பட் இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ரெக்வயர்மெண்ட் 10th பாஸ், அதிக மார்க் எடுத்தவங்களை தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 480, 485, 490 எடுத்தவங்க எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க. நேர்காணலுக்கு வர சொல்லி லெட்டர் போயிடுச்சு. ஆனா பணம் கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 200 மார்க் எடுத்தவன், 250 மார்க் எடுத்தவன், 300 மார்க் எடுத்தவனா இருக்கான். அவனுக்கு லெட்டரே போல நேர்காணலுக்கு. பணம் கொடுக்காதவன் பட்டியெல்லாம் வருது, பணம் கொடுத்தவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்காணலை ஒத்தி வச்சாச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. என்ன நிர்வாக சிக்கல்களால் அந்த நேர்காணல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் போறதே விட்டாங்க. இப்ப திரும்ப போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா மேட்ரு வெளியில வந்துருச்சுல. இதுக்கு மேல ஏஜென்சிகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்குமா? இருக்காது. ஏற்கனவே இடி யார் பேர்ல எங்க எஃப்ஐஆர் போலான்னு கண்கொத்தி பாப்பா ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு தான் டிஜிபிக்கு கடிதம் எழுதுது. அந்த அடிப்படையில ஐ பெரியசாமி ஒரு பெரிய பிளானோட இருந்தார். அது பனால் ஆயிடுச்சேன்னு வைத்தறிச்சல்ல இருக்கார். இதுக்கு மேல நம்ம ஆட்சிக்கும் வரப்போறதில்ல, நம்ம சம்பாதிக்கவும் முடியாது. கடைசியா கிடைச்ச ஒரு ப்ராஜெக்டா, 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டா, அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா, அப்ரசென்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் அப்ரசென்டிங்களா வேலை பார்த்து 1000 கோடியை பனால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். அடுத்தது